வணக்கம். ஐடி செக்டார் ஆஸ் அ ஹோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா அண்டர் பெர்ஃபார்மிங் செக்டார். எப்போ ஏஐ டிஸ்ரப்ஷன் வர ஆரம்பிச்சதோ அதிலிருந்து செக்டார் வந்து இட் ஹஸ் டேக்கன் அ பீட்டிங். அண்ட் இந்தியன் ஐடி கம்பெனிஸ், த பெஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் ரைட் ஃப்ரம் இன்ஃபோசிஸ் டு டிசிஎஸ் எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு 30-40% கரெக்ஷன் அண்ட் டீரேட்டிங். மெயினாக இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா 25-30 டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ 15-16 டைம்ஸ் ட்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கான மேஜர் காரணம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது ஏஐயோட டிஸ்ரப்ஷன் தான். ஸோ ஏஐ டிஸ்ரப்ஷன் வந்ததுனால ஐடி செக்டாருக்கான ரெவென்யூ மாடல் அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற ஃபியர் எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த பர்செப்ஷன்னால செக்டாருக்கு வந்து டீரேட்டிங் ஆச்சு. இப்போ திடீர்னு லாஸ்ட் 1 வீக்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஷிஃப்ட் பார்த்தோம். ஐடி இண்டெக்ஸே தர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ ஒரு நாளில் 5% ஏறிட்டு ஒரே நாள்லயே. ஸோ சடனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் பில்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஐடி செக்டாரில் இருக்கிற டாப் லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்ஃபோசிஸோட டேட்டாவை பார்த்தோம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் ஸ்டாக்ட் அப், எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் அவைலபிள். ஏன் இப்படி இப்போ ஐடி செக்டார்ல திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றதுக்கோசரம் இந்த இது இன்ஃபோசிஸோட நம்பர்ஸை பார்த்தோம். இது வந்து பை காலோ செல் காலோ ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை, ஜஸ்ட் தட் இன்ஃபோசிஸோடைய நம்பர்ஸ், இன்ஃபோசிஸ்க்கான க்ரோத் எப்படி இருக்கும், எங்க பொசிஷன் ஆகும் அப்படின்றத ஒரு அனாலிசிஸா பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இன்ஃபோசிஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்டா 13 PE ட்ரேட் ஆகுது. ஹிஸ்டாரிக்கலா இந்த நம்பர்ஸை நம்ம பார்த்ததே இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் 25-30 PE ஆர் ஈவன் மோர் தேன் தட். அங்கிருந்து 13 PEக்கு வந்திருக்கு. ஒன்று, டிவிடெண்ட் ஈல்டே 5%, ஏன்னா 1000 rupeesக்கு கீழே வந்துருது. ஸோ இட் ஹஸ் பிகம் அ டிவிடெண்ட் ஸ்டாக். இதனால 5% டிவிடெண்ட் ஈல்டு எப்பயுமே கிடையாது. நவ் இட் இஸ் கிவிங் அன் 5% டிவிடெண்ட் ஈல்டு. நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேஷ் இன் த பேங்க், இன் த புக்ஸ், நெட் கேஷ் இன் த புக்ஸே அரௌண்ட் 65,000 crores. And then operating profit margin at around 20%, ROE is around 30%. என்ன வந்து உங்களுக்கு இதுல குறை சொல்ற மாதிரி இருக்கு? ஆப்டிக்கலா மேல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அட் 20% இஸ் வெரி குட், ஆர் 25% இஸ் வெரி குட். அண்ட் தென் ROE as 30% still is very strong, and cash in the balance sheet is so strong. At 13-14 PE பார்க்கறதுக்கு வந்து வெரி அட்ராக்டிவா இருக்கு. இந்த ஸ்டாக்கு இது மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குமா, கேன் வி பை அப்படின்ற எண்ணம் வந்துடும். பட் இதை கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி உள்ள போனாக்கா என்ன நடந்தது இந்த ஒரு 1.5 வருஷத்துல அப்படின்னு பார்த்தாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஒர்க்கை அது டேக் ஓவர் பண்றது. இப்போ ஐடி செக்டாரோடைய மேஜர் ரெவென்யூ மாடல் என்ன? நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ், எவ்வளோ பேர் எம்ப்ளாய்டு இன்டு நம்பர் ஆஃப் மேனவர்ஸ், எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறா. ஸோ 10 hours a day. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், இன்ஃபோசிஸில் 2 லட்சம் பேர் வேலை செய்கிறா, 10 மணி நேரம் வேலை செய்கிறான்னாக்கா 2 lakh into 10, தட் இஸ் த நம்பர் ஆஃப் மேனவர்ஸ் இன்டு ஹவர்லி ரேட். இதுதான் அவங்களோட ரெவென்யூ மாடல். என்டையர் ஐடி செக்டாரோட ரெவென்யூ மாடலே அதுதான் இந்தியன் ஐடி செக்டாருக்கே மோட்டு. நம்மளுடைய ஹெட் கவுண்ட்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஆர் கோடிங் ஆபரேட்டர்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் மேனவர்ஸ் இன்டு ரேட் பர் அவர். இங்க தான் இந்தியா வாஸ் ஸ்கோரிங் வெரி ஹை. அதனால வி ஹேட் அ ஸ்ட்ரக்சுரல் ஹை growth in that sector for last 15-20 years. இதை கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கமிங் அண்ட் சேலஞ்சிங். இவ்வளோ பேர் உனக்கு தேவையில்லடா, இதுல பாதியை நான் பண்றேன், இல்லை மொத்தத்தையுமே நான் பண்றேன். இதுதான் மார்க்கெட்ல இருக்கிற ஃபியர். என்டையர் கோடிங் ஆபரேஷன்ஸை ஏஐ வில் டேக் ஓவரா, ஆர் ஈவன் இஃப் 50% ஆஃப் தி ஹெட் கவுண்ட்ஸை ஏஐ டேக் ஓவர் பண்ணிச்சுன்னா அதனால வரக்கூடிய இம்பேக்ட் என்ன? ஸோ இந்த ரெவென்யூ மாடல் ஷேக்கப் ஆகுமா? இதுதான் ஐடி செக்டார்ல இப்போ இருக்கிற ஃபியர். நவ் அப்போ இதை 3 பிரிக்கலாம். இந்த ஐடி செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸ் ஆஸ் அ ஹோல் 3 பிரிக்கலாம்.
ஒரு எக்ஸாம்பிளா இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிறேன், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்கோசரம். அதே தான் அப்ளை ஆகும் எனி கம்பெனிஸ்க்கும். ஸோ இன்ஃபோசிஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா இப்போ 3த்துல எங்கேயோ ஒரு இடத்துல அது பொசிஷன் ஆகணும். ஒன்று வேல்யூ ட்ராப். ஐடி செக்டார்ல இன்ஃபோசிஸ் ஒரு வேல்யூ ட்ராப்பா இருக்குமா? வேல்யூ ட்ராப்னா என்ன? உங்களுடைய ஹெட் கவுண்ட்ஸ் குறைய போறது. இது குறையறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய எடுத்துக்க போறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் அதிகமாக இருக்க போகிறது. ஸோ அதனால் குளோபலாக இருக்கிற கம்பெனிஸ் விச் ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஆன் ஐடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆகலாம். அதனால் ரெவென்யூ மாடலே ஷ்ரிங்க் ஆகலாம். இதுதான் ஃபியர். ஹெட் கவுண்ட்ஸ் குறையிறது. ஹெட் கவுண்ட்ஸ் குறைஞ்சா டு தட் எக்ஸ்டென்ட் ரெவென்யூ மாடல்ஸ் குறையிறது. டீல்ஸ் வர்றதும் கம்மியாகலாம். இங்கே இன்ஃபோசிஸில் ஏஜென்டிக் ஏஐஸ் வச்சு பண்ணுறத குளோபலாக எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது கிட்டத்தட்ட டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது ரெவென்யூ மாடலை. அப்போ இது ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்கலாம். ஸோ அப்போ இது வில் பிகம் அன் வேல்யூ ட்ராப். இப்போ என்ன ஆகுது? டெர்மினல் வேல்யூவேஷன் ஆர் டெர்மினல் growth ஃபார் ஐடி கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ் ஒரு 3-4% இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருந்தது டெர்மினல் வேல்யூவேஷன் ஆர் டெர்மினல் growth ரேட்டை. இப்போ சடனாக ஷ்ரிங்க் ஆகி 0 to 1% கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது நேச்சுரலாக அந்த கம்பெனி இன்ஃபோசிஸோடைய growth ப்ரீமியம், ஏர்னிங்ஸ் growth ப்ரீமியம் குறையிறது. ப்ரைஸ் ஏர்னிங்ஸோட ப்ரீமியமும் குறைஞ்சிடுறது. அதனால தான் 30 PE 35 PE இருக்கிறது இப்போ 12 PE 15 PEக்கு வந்து நிற்கிறது. அப்போ இது என்ன ஆயிடுறது? இப்போ வேல்யூ ட்ராப்பாக இருந்ததுன்னா 1% 2% growth ரேட்டு தான் இருக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா 25% 26% இருக்கிறது. இட் கேன் கம் டவுன் டு 20%. ROE மே கம் டவுன் டு 20%, 25%. ஸோ இட் பிகம்ஸ் அண்ட் டிவிடெண்ட் yield ஸ்டாக். பெரிய growth இல்லை. ஃபேர் வேல்யூக்கு கீழே ஸ்டாக் இருக்கு. இது வேல்யூ ட்ராப். இது எப்போ இன்ஃபோசிஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல்ல they are going to cut the head counts and they are going to replace with artificial intelligence அப்படின்ற ஒரு அசம்ஷன், பிகாஸ் ஆஃப் விச் ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் இருக்கலாம், பட் குளோபலா டீல்ஸ் வர்றது குறையலாம். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அங்கேயே கூட ஆகலாம். இந்த ரிஸ்க் இதுதான் வேல்யூ ட்ராப்னு சொல்றோம். செகண்ட், இன்ஃபோசிஸ் if they work on a better model, it can become a matured compounder. So அப்போ என்ன ஆறுது அப்படின்னாக்கா, they will have cut on head counts, no doubt. number of coders குறைஞ்சு போயிடும், or software developers குறைஞ்சிடும். agentic AIs will replace, they will build applications. ஆனால் what they may be doing is அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை ரீட்டைன் பண்ணுவாங்க, காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க, டீல்ஸை மேனேஜ் பண்ணி தே வில் டேக். ஸோ மார்ஜின்ஸை வந்து ரீசனபிளாக வச்சுட்டு குளோபலி காம்படிட்டிவாக இருந்து தே வில் ரீட்டைன் த டீல்ஸ். பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாட் லைக் வேல்யூ ட்ராப், பட் ஓரளவுக்கு நம்ம டெர்மினல் growth ரேட் 0 to 1% இருக்கிறது பதிலாக 2 to 3% அந்த ரேஞ்சில் டெர்மினல் growth ரேட் கொடுப்பாங்க. பிகாஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 20-22% இருக்கும், ROE 25-26% இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் அ ஸ்டடி காம்பவுண்டர். அப்போ என்ன ஆகும்னாக்கா, கரண்ட் ஃபேர் வேல்யூ இஸ் ஆர் த ஸ்டாக் ப்ரைஸ் டுடே இஸ் அட் எ லெவல் வேர் there is scope for some appreciation which can happen in the future. ஸ்டடி காம்பவுண்டராக இருக்கும் பட்சத்தில் எப்படி உங்களுக்கு வந்து மார்ஜின்ஸ் ரீட்டைன் ஆனோ, ஸோ ஹியூமன் கேபிட்டல் ப்ளஸ் டோக்கன் கேபிட்டல் அந்த காம்பினேஷன் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா, இஃப் தே பிகம் எஃபிஷியன்ட் இன் ஆப்டிமைசிங் ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டோக்கன் கேபிட்டல், தென் they can retain the top line growth to a reasonable level. 3% 4% growth rate retain பண்ணலாம், மார்ஜின்ஸும் retain பண்ணலாம். ஸோ
it cannot be a 30 PE stock, but from 15 PE, 14 PE, it can go to 20, 21 PE. அதுக்கான ஸ்கோப் இருக்கு. Now, மூணாவது ஆப்ஷன், if they become a transformational winner, அப்படின்னா என்னன்னாக்கா, if they invest a lot in AI and develop applications which can give high productivity and which can give solutions to customers, and they are able to generate more deals out of it, their growth rate on top line becomes 7-8% because of their strong AI moat. Solutions பயங்கர ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க. Deals they are able to close with higher margins. Customers are willing to give business to Infosys, and operating profit margin 25-26% இருக்கு. ROE 30% retain பண்ணாங்கன்னா, then current price is at least 10-15%, 20% lower than the fair value வந்துரும். Then it becomes an attractive buy. Infosys or any other IT stack, next 1 yearல we will come to know இந்த மூணுத்துல எங்க இருக்க போறாங்கன்னு. Some of the businesses will become a value trap if they don't find a solution on AI investments and AI applications. Some companies may try to optimize between human capital and token capital, so they will try to retain the top line growth. Steady compounders ஆவாங்க. Only few companies may transform into AI winners. Infosys-ஓட நம்பர்ஸை பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோடைய ரிசல்ட்ஸ் இன்னும் ஒரு 10 டேஸ்ல வரப்போகுது. அவங்களோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி எப்படி இருக்கு, ஹவு ஸ்ட்ராங் அண்ட் ஹவு பாசிட்டிவ் தே ஆர் ஆன் ஏஐ, எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அவங்களுடைய ஆர்டர் புக் எப்படி இருக்க போகிறது, இந்த டேட்டாலாம் நமக்கு கிடைக்கும். ஸோ வி வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் எங்கே இருக்க போகிறாங்க. வேல்யூ ட்ராப்பில் இருக்காங்களா, ஆர் மெச்சூர்டு காம்பவுண்டராக இருப்பாங்களா, ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வின்னர்ஸாக வரத்துக்கான சிக்னல்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நமக்கு தெரியறதுக்கு. We will wait and see. Right now, we are not saying it's a buy or we are not saying it's a sell. It's a case for இன்னைக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நல்லா இருக்கு. ஏன்னா டீரேட் ஆகி பாட்டம்ல இருக்கு. பட் growth இருக்குமா இருக்காதான்றது கமிங் டேஸ்ல தான் தெரியும். We will wait and see. Thank you.